Assalamu friends, welcome back to our YouTube channel. This is Aathiqa from Occassions Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு அந்த subscribe பட்டனை கிளிக் பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நியூ இயர் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வெர்மிசெல்லி வச்சு. ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கப் வெர்மிசெல்லி, நாங்கள் MTR பிராண்டோட வெர்மிசெல்லி யூஸ் பண்ணுறோம். 1/4 கப் கீ, 1/2 கப் மில்க், 1/4 கப் cashewnuts, 2 tablespoon rosewater, பட்டை ஏலக்காய் கிராம்பு, 1 கப் sugar, 1 to 2 tablespoon kismis, food color and a pinch of salt. ஃபர்ஸ்ட் நம்ம வெர்மிசெல்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ரோஸ்டட் வெர்மிசெல்லி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆர்டினரி வெர்மிசெல்லி வாங்கியிருந்தோம், ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் ரோஸ்டட் வெர்மிசெல்லி யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாதான் சேமியா உதிரி உதிரியாக இருக்கும். இல்லைனா நம்ம குக் பண்ணும் போது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கும். இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ரோஸ்டட் வெர்மிசெல்லியை வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு வெசலில் 4 to 5 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ரோஸ்டட் வெர்மிசெல்லியை ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். வெர்மிசெல்லி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஹாட் வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு 1 to 2 மினிட்ஸ்க்கு வெர்மிசெல்லியை கோல்டு வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சூடோடு நம்ம வெர்மிசெல்லியை வச்சோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கும். இப்போ நம்ம ஸ்வீட் ப்ரிப்பரேஷனில் லாஸ்ட் ஸ்டெப்க்கு வந்தாச்சு. ஒரு வெசலில் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை ஏலக்காய் கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா cashewnuts ஆட் பண்ணிட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிஸ்மிஸ் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சுகர் அண்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஒரு அளவுக்கு டிசால்வ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா டிசால்வ் ஆகி பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருந்த வெர்மிசெல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 2 tablespoon ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் நல்லா சேமியாவில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா 1 tablespoon கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிளாத் ரேப் பண்ண லிட்டு போட்டு கவர் பண்ணி 5 to 10 மினிட்ஸ்க்கு அகைன் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். டடா! After 5 to 10 minutes, our yummy sweet vermicelli is ready to serve. பாருங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ யம்மியாக சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் நாங்கள் சொன்ன ரெசிபியை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்வீட் வெர்மிசெல்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2022 நம்ம எல்லாருக்குமே லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், குட் ஹெல்த் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கணும்னு நம்ம எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கலாம். Occassions Cuisine சார்பா உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2022 விஷஸ்.
உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மியான ரெசிபியோடு மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay happy. Bye bye.